அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மர்ப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, இயேசு பிறப்பை முன்னிட்டு இறை செய்தி தருகின்றார். நிறைவாக அச்செய்தியின் மூலம் நமக்கு என்ன செய்தி சொல்கிறார் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த இறைச்செய்தியை கேட்டு அடுத்தாப்பில் நீங்கள் விவிலியத்தை எடுத்து அதை வாசிக்கும் போது அதில் உங்களுக்கு என்ன செய்தி தந்திருக்கிறார் என்பது புரியும் இல்லையா? அப்போ அதில் நமக்கு என்ன பணி செய்ய சொல்லுகிறார், நம்மளை எப்படி இருக்க சொல்லுகிறார் என்பதை அவர் உணர்த்துவார், நமக்கு தெளிவுபடுத்துவார். நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் தருகின்ற செய்தி அதுதான். இறைவன் வருகைக்காக காத்திருக்கிறோம், நாம் எப்படி இருக்க வேண்டும். இன்று அவர் நமக்கு என்ன இறை செய்தி தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 25 இறை வார்த்தை 6-9 முடிய. படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் பலரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும். மக்களினங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை அந்த மலையில் அவர் அகற்றி விடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத்துகளை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகி ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை மண்ணில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம். இவர் நம்மை விடுவிப்பார். இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம். இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். பிரைஸ் தி லார்ட். இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். இயேசு நமக்கு மீட்பு தருவதற்காக உலகில் மனிதனாக பிறக்க வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சி உண்டு இல்லையா? ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நாம் என்ன செய்திருப்போம்? கடந்த ஆண்டு நாம் என்ன செய்திருப்போம்? இந்த ஆண்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? திட்டமிடுங்கள். இதுகால் வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை வேண்டாமே. நமக்கு என்று வாழ்ந்த வாழ்க்கை வேண்டாம். நம்மிலும் சிறிது பகிர்ந்தளிக்கும் வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போமே. ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கின்ற வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போமே. துன்பப்படுகின்ற துயரப்படுகிறவர்களுக்கு கொடுக்கின்ற வார்த்தையை தேர்ந்தெடுப்போமே. நீங்களும் நானும் இறைவனுக்குள் உகந்ததாக வாழும்போது எங்கு யார் துன்பப்படுகிறார் என்பதை நமக்கு குறித்து சொல்வாரே, காமித்து கொடுப்பாரே. எனக்கு என்று இல்லாமல் நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே பிறருக்கு என்று கேட்டு பாருங்களேன். அதில் கிடைக்கின்ற இன்பம் வேறு ஒன்றுமே இல்லை. ஆம், ஏனென்றால் அவர் என்ன சொல்கிறார்? இதுவரைக்கும் பட்ட துன்பங்கள் எல்லாத்தையும் நான் துடைத்து விடுவேன், நிறைவான விருந்தை தருவேன். இதுவரைக்கும் கண்ணீரும் கம்பளையும் வேதனையும் பாடுகளும் நொறுக்கடிகளும் சாவின் பயத்தை நினைத்து கலங்கி தவித்தோம். எங்கு நம் குடும்பத்தில் ஒரு மரணம் நிகழ்ந்து விடுமோ என்று நாம் கலங்கி தவித்த நாட்களும் உண்டு இல்லையா? அதையெல்லாம் அவர் அப்புறப்படுத்தி விட்டார். நம் கண்ணீரை துடைத்து விட்டார், சாவை ஒழித்து விட்டார். ஏனென்றால் நாம் அவருக்குள்ளே இருக்கிறோமா? உங்களை நீங்களே கேள்வி கேட்டிருக்கீங்களா? நாம் அவருக்குள் தான் இருக்கிறோமா? இல்லை செய்தியை கேட்டுட்டு செய்தி கேட்கும்போது நாங்கள் அவருக்குள்ளே தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்களா? மக்களே, நம்ம ஒருத்தர் ஏமாற்றிக்கிறலாம் மனுஷரை. ஆனால் நம்மளை உற்று நோக்கி இந்த இறைவனை ஒரு காலமும் ஏமாற்ற முடியாது. இதில் நிலைவில் நிற்கட்டும். ஏனென்றால் அவர் எல்லாருடைய அகங்களையும் காண்கின்றார், எல்லாரையும் உற்று நோக்குகின்றார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை கருத்தில் கொள்கிறார். இப்பொழுது ஒன்றுமில்லை, ஒன்றும் சொல்ல மாட்டார் இல்லையா? எல்லாவற்றையும் மொத்தமாக சேர்த்து கணக்கு கேட்பார். கணக்கு கேட்கின்ற இறைவன் நீதிமான் அல்லவா? நீதியின் நேரத்தில் நாம் அவரிடம் எப்படி வந்து நிற்போம்? அவர் நீதி கேட்கின்ற நேரத்தில் அவர் வரும்போது நாம் அவர் முன்பு நிற்கும் போது அவர் எப்படி சொல்ல வேண்டும்? நன்று நல்ல பணியாளர்களே என்று சொல்ல வேண்டுமா? என்னை விட்டு அகன்று போ என்று சொல்ல வேண்டுமா? நாம் தான் அதை முடிவு பண்ண வேண்டும். ஏனென்றால் இறைவனுடைய வருகை எதிர்பார்த்து இருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பில் நாம் எப்படி வாழ்கிறோம்? நம்மால் பிறர் எப்படி வாழ்கிறார்கள்? நம்மால் பிறர் எப்படி துன்பப்படுகிறார்கள்? நாம் மகிழ்ந்திருக்கும் போது பிறர் எப்படி வருத்தப்படுகிறார்கள்? இதெல்லாம் இருக்குது எல்லா வாழ்க்கையிலுமே, எல்லார் வாழ்க்கையிலுமே இருக்குது. சில பேர் தான் பட்டாலும் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் இருப்பார்கள். இல்லை, எல்லாரையும் அவர் ஒன்று கூட்டி சொல்லவில்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு குறுகிய வட்டம் இருக்கும். அதை அனைத்தையும் எடுத்து அப்புறப்படுத்தி அவருக்கு நிறைவாக வரும்போது தான் மனிதரல்ல நாம் புனிதர். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அவர் சொல்கிறார்ல, என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகி ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையும் மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார்.
ஜபம் ஜபம்னு சொல்கிறாங்க, திருப்பலி திருப்பலின்னு பார்க்குறாங்க. நம்ம குடும்பத்தாரையும் நம்மளை அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஆமாம், என்னவா நாள்தோறும் கோயில் போகிறாங்க, நாள்தோறும் ஜெபிக்கிறாங்க, அவங்களுக்கே இப்படி நடந்துச்சு கேட்பாங்க. அவங்க கேட்குறாங்களா? நன்றி ஆண்டவரே, அவர்கள் சொன்னதை அனைத்தையும் ஆசீர்வாதம் மாற்றும் என்று சொல்லி பாருங்களேன். துயரந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. உதடு சிரிக்குது நமக்கு அவங்க முன்னால், ஆனால் நம்ம ஆன்மா அழுகுது. அது இறைவன்ட்டு அழுகுதுங்க. அந்த அழுகையை அவர் காண்கிறார், அந்த கண்ணீரை அவர் துடைக்கிறார், அவர் பிடிக்கிறார், பிடித்து துடைக்கிறார், நம்மளை ஆற்றுப்படுத்துகிறார், நம்மளை தேற்றுகிறார், நம்மளை திடப்படுத்துகிறார், நம்மளை தாங்குகிறார். கண்ணீருக்கு அவ்வளோ விலைங்க. ஆமாங்க, நம்ம ஒரு நொடி வடிக்கிற ஒரு துளி கண்ணீருக்கு அவ்வளோ விலையேற பெற்றது அந்த கண்ணீர். அப்போ நமக்கு என்ன நடந்தாலும் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த சிந்தனையோடு நாம் பயணிப்போமா? வாழும் வல்லலே இறைவா, ஆமாண்டவரே, எது நடந்தாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற அந்த மன தைரியத்தோடு நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. இதுகால் வரைக்கும் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் நாங்கள் அறியவில்லை ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஏதோ வாழ்ந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், எல்லாரையும் போல் நாங்கள் இருந்தோம் என்று இருந்தோம் ஆண்டவரே. ஆனால் இப்பொழுது நீர் எங்களை ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி எங்களை செதுக்குகிறீர் ஆண்டவரே. ஆமாண்டவரே, அந்த செதுக்குதில் நாங்கள் திறமையுள்ள மக்களாக உம்மிடம் வந்து சேர ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் மட்டுமல்ல, பிற ஆன்மாக்களை உம்மிடம் கொண்டு வரும் வரத்தை நீர் தர வேண்டும் ஆண்டவரே. அந்த வரத்தை தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.